டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் முதலாவது எடுத்திருக்கும் ஒரு கதை என்ன தெரியுமா? இது போஸ்ட்ல வரலங்க. இது நான் கேள்விப்பட்ட ஒரு கதை. இதை கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்தை உங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் முதலாவது கதை. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் முதலாவது கதை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு அழகான குடும்பம், அம்மா அப்பா ஒரே மகன், கொழும்பில் தான் வசிக்கிறாங்க. சின்ன வயதுலேருந்து நல்ல பாடசாலையில் படிப்பிச்சிருக்காங்க. நல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன், எல்லாரோடையும் ரொம்ப அழகாக பண்பாக பழகக்கூடிய ஒருத்தர், ரொம்ப அன்பான ஒரு மகன் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருக்கூடையும் பழகுவார். எல்லாருக்கிட்டேயும் மரியாதை இருக்குது. பெரியவங்க அப்படின்னாலே மரியாதை அதிகமாக செலுத்துவாங்க. ரொம்ப அழகாக அந்த குழந்தையை வளர்த்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24 வயது எட்டி பிடிக்க போகுது. அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 2 நாட்களுக்கு முன்பு. அப்போது இது நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன அப்படின்னு புரியும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் திகதி அந்த மகனுக்குரிய பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கு. அவர் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இணைந்து தன்னுடைய பட்டத்தை எடுத்திருக்காங்க. அங்கே கூட பார்த்திங்கன்னா சக மாணவர்களோட நல்லா பழகக்கூடிய ஒருவர், நல்ல விதத்தில் பழகக்கூடியவர், எந்த ஒரு தீய பழக்க வழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோடையும் அன்பாகவும் பண்பாகவும் நிறைய உதவிகளை செய்வாங்களாம். படிக்கும் இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடக்கும்ல, அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து கொடுக்கறதுல எல்லாரோடையும் ஒத்துழைத்து பங்காற்றக்கூடியவர், சகோதர மொழியைச் சேர்ந்தவர். அப்போது தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் எந்த மொழி எந்த சமுதாயம் என்பதை ஒரு நாளும் பார்க்க மாட்டாராம். எல்லாரோடையும் நல்லா நட்பு பாராட்டக்கூடியவர். அப்படி ஒரு வளர்ந்தவர் தான் இந்த குறிப்பிட்ட இந்த பையனுடைய கதை. இவருடைய பேரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. இப்போ இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த 17ஆம் தேதி, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போது படிக்கும் காலகட்டங்களில் பகுதி நேரங்களில் வேலையில் இணைவது உண்டு. இப்போ பட்டம் கிடைத்து விட்டது. அப்போ முழு நேரம் வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த வேலை செய்யும் பொழுது இந்த அலுவலகத்திலிருந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒன்று கூடல், எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போது இவர் ஒன்று கூடலின் மூலமாக எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, பென்தோட்ட பகுதிக்கு போயிருக்காங்க. அதில் இவர் கூட இவருடைய அந்த அலுவலகத்தில் வேலை செய்வது இவருடைய ஒரு நண்பர், அதாவது சின்ன காலத்துலேருந்து ஒன்றா கூடி படித்தவங்க, சேர்ந்து ஒன்றா இருந்து எல்லா விதத்திலையும் ஒன்றாக இணைந்து பயணித்த ஒருவரும் இருக்கிறார் அந்த அலுவலகத்தில். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே சேர்ந்து ஒரு வாகனத்தை பதிவு செய்து எல்லாரும் பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்து சந்தோஷமாக காலை வேளையில் பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்து, அதாவது இது எப்போ நடக்குது அப்படின்னா, பட்டமளிப்பு விழா முடிஞ்சிருச்சு, செவ்வாய்க்கிழமை காலையில் பயணம் செய்கிறாங்க. பெற்றோர்கிட்ட விடை பெற்று பயணம் செய்கிறாங்க. பென்தொட்டையில் இறங்கின பிறகு மதியான நேரம் உணவு எடுத்த பிறகு எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா, இந்த கடல் என்பது எவ்வளவு ஒரு அழகான விடயம். இந்த கடலில் விளையாடுறதுக்கும் நிறைய பேர் போவாங்க, குளித்து விளையாடுறதுக்கு நிறைய பேர் போவாங்க, நண்பர்கள் சேர்ந்தால் ஒன்று கூடி விளையாடுறதுக்கு நிறைய பேர் போவாங்க. சின்ன குழந்தைகள்லாம் மண் வீடு கட்டி விளையாடுறதும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது அழகான ஒரு பிரதேசம் அப்படின்றதுனால நிறைய பேர் ஒன்றிணைவதுண்டு. வெளிநாட்டவர்களும் நிறைய பேர் போகிறதுண்டு. அப்போ இவர்கள் எல்லாரும் போயிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க கூட பயணம் செய்த நிறைய அந்த அலுவலகத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் நாங்கள் இந்த கடலில் குளிக்க வரல, நாங்கள் ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவரும் இவருடைய சின்ன காலத்திலேருந்து நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, அப்போ அவங்க 2 பேருக்கும் சரி நம்ம போய் கடலில் குளிச்சு பார்க்கலாமே, நீந்தி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த வயது. அப்போது சரி அப்படின்னு இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க.
ஆனால் இப்போ கொஞ்சம் அண்மை காலமாக இந்த கடல் வந்து சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காலநிலை மாற்றங்கள் பல வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியாக இருக்கும் கடல் கூட சில நேரங்களில் ஆக்ரோஷமாக மாறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வழமையான ஆறு கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அதிவேகமாக காட்டாறாக மாறி ஓடியிருந்தும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இயற்கை விளையாடுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களோடு. இந்த வகையில் இவங்களும் இந்த அழகை பார்த்து தான் சரி நம்ம எல்லாம் போய் நீந்தி விளையாடலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் போயிருக்காங்க கடலுக்கு. நிறைய வெளிநாட்டவர்களும் அந்தந்த பிரதேசங்களில் இருந்து அவங்கவுங்க குடும்பத்தோடு அவங்களும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நம் நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்ச நேரத்தில் கஷ்டப்பட்டு கடல்லேருந்து வெளியே வந்திருக்கார். வெளியே வந்து அவங்க நண்பர்கள்லாம் ஓடி வந்திருக்காங்க. என்ன நடந்தது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பதறி போய் பேச முடியாத அளவுக்கு ஒரு பதட்டத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கடல் அலை இவர்களை எடுத்து சென்றிருக்கிறது. ஆனால் இவர் கூட சென்ற அந்த நபர், அந்த மகன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பிட்டவர் அந்த இடத்துல இல்லை. அந்த கடல் அலை அவரை எப்பொழுது உள்ளெடுத்தது என்பது அவங்களுக்கு தெரியல. அலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து ஏற்கனவே கடல் அலை மூலமாக உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி வெளியே வந்திருக்காரு. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நபர், அவருடைய நண்பர் அவருக்கு வர முடியலை. அந்த 24 எட்டி பிடித்த அந்த நபருக்கு வெளியில் வர முடியவில்லை. அப்போ பார்க்கும் இடமெல்லாம் பறந்து இருக்கும் அந்த கடலில் வந்து அவருடைய நண்பன் அவருக்கு தெரியவில்லை. எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வித பயம் இருந்தது, இந்த கடலுக்குள் இறங்கி எப்படி தேடுவது. ஏன்னா ஒரு ஆக்ரோஷம் இருந்தது கடலில், வந்து ஒரு அலையினுடைய அந்த ஆக்ரோஷம் இருந்தது. அப்போ உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இந்த சம்பவம் நடந்தது 5 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தகவல் கொடுக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபடும் பலர் வந்து இணைஞ்சிருக்காங்க. 6 மணி அளவில் வந்து அவங்க இணையும் பொழுது எல்லாருமே ஒரு தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இரவு எட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நபருடைய உடலோ அவருடைய தகவலோ எதுவுமே கிடைக்கவில்லை. அப்போ மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருந்தன. எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருந்தது. பெற்றோர்களுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து அவங்களும் வெண்தொடைக்கு போய் சேர்ந்தாங்க. தன்னுடைய ஒரே மகன், அதில் என்ன கஷ்டமான விடயம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே மகன், செல்ல மகன். அவருக்காக கனவு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வாக அவருடைய வாழ்க்கைக்குரிய கனவை அவங்க கண்டுட்டு இருந்த நேரம், மகனுடைய அந்த பிரிவு அவங்களால தாங்க முடியலை. தேடுதல் நடந்துகிட்டே இருந்தது. புதன்கிழமை காலை வேளையிலே அந்த கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு உடல் ஒதுங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. போய் பார்த்தா நீரில் அப்படியே இருந்து மிகுந்த நேரத்திற்கு பிறகு அந்த உடல் ஒதுங்கி இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நபர் நண்பனை இழந்து விட்டோம் என்ற தவிப்பும், மகனை இழந்து விட்டோம் என்ற அந்த பெற்றோர்களுடைய தவிப்பையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. செய்தி பரவலாக அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லப்பட்டது. படித்த பாடசாலை, பல்கலைக்கழகம் எல்லாவற்றுக்கும் செய்திகள் பரிமாறப்பட்டது. நண்பர்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி. திருப்பி அந்த செய்தி அவங்க எல்லாருமே மீளாய்வு செய்தாங்க. சரியாக சொல்லுங்கள், விளையாட்டாக கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நண்பர்கள் அழுது புலம்பியதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இல்லை, இது உண்மையான செய்தி என்பது சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருடைய மனதும் ஏங்கியது. ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாரோடும் நட்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் அப்படின்னு அவங்க பதிவு செய்திருந்தாங்க. சனிக்கிழமை அவருடைய இறுதி ஊர்வலம். இதற்கு எல்லாருமே இணைந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நண்பர்கள் எல்லாருமே. அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பட்டமளிப்பு விழா. இந்த ஞாயிற்றுக்கிழமை மகன் இல்லாத ஒரு வீடு இல்லையா? இவ்வளவுதான் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கைக்காக நம்ம வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கோம். உறவுகளுடன் இருக்க வேண்டும், உறவுகளுடன் பயணிக்கணும், அந்த உறவுகள் கொடுத்த நினைவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தருவாயில் மனசில் தோணுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே இயற்கை அழகுதான், ஆனால் இந்த இயற்கைக்குள்ளும் ஆபத்து நிறைந்து இருக்கிறது. கடல் அழகானது, நீர் அழகானது, நீர்வீழ்ச்சி அழகானது, இது எல்லாத்துலேயுமே ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் விளையாட போகிறோம், நாங்கள் குளிக்க போகிறோம், நாங்கள் நீந்த போகிறோம், நண்பர்களோட ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் செய்தியில் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அன்றாடம் அவர்களை காணவில்லை, அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆற்றில் குளிக்க போன இத்தனை பேரை காணவில்லை அப்படின்னு
அன்றாடம் செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை உறவுகளை, எத்தனை மனதளவிலே பறிகொடுத்த அளவிலே வேதனையுடன் எத்தனை கனவுகளை சுமந்த உறவுகள் காத்துட்ருக்கும். அதனால் கடல் அழகுதான், ஆனால் அதை ரசிச்சுட்டு வரலாமே, அது தூர இருந்து ரசிக்கலாமே, கால்களை நனைத்து விட்டு ரசிக்கலாமே. ஏன்னா என்றைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம், ஆனால் கடலில் நீந்துவது என்பது ஒரு சவால் நிறைந்தது. இன்றைக்கி அவங்க பெற்றோர்களுக்கு தன்னுடைய மகனை இழந்து விட்டோம் அப்படின்றத விட தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு அவங்கள சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க மனசு உடைந்து போயிருக்கிறது. ஃபர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நடந்த உண்மையான விடயத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த சமயத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது இது உண்மையாக நடந்த விடயம். இந்த ஒரு வாரத்துக்குள் இந்த கதை பரவலாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொன்ன இன்னொரு விடயத்தையும் இந்த போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதை. அதாவது நண்பர்கள் எல்லாம் சேர்ந்தால் எப்போவுமே சந்தோஷம் நிறைந்திருக்கும். இதுவும் அப்படி தான். கிட்டத்தட்ட 6 நண்பர்கள் இணைந்து எப்போவுமே எல்லா விடயத்திலும் ஒன்றாக பயணிப்பாங்களாம். படிக்கிறதாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கிளாஸாக இருக்கட்டும், படம் பார்க்குறதா இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எல்லாமே சந்தோஷமாக ஒன்று கூடலாம் அவங்க எப்போயுமே இருக்கிறது உண்டு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கு. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இது இப்போ நடந்தது கிடையாது, 25 வருடங்களுக்கு முன்பாக எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடலாமே அப்படின்னு ஒரு கற்பனை, ஒரு கனவு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ வீட்டில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வயது என்பது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு 18-19 வயது நிறைந்த ஒரு காலகட்டம். அப்போ வீட்டில் எப்போவுமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் கிளாஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 நண்பர்களும் கிளம்பி போகிறாங்க. இவங்க என்னென்னா, இவங்க போய் சேர்ந்த இடம் பார்த்திங்கன்னா கடல் பகுதிக்கு தான் போயிருக்காங்க. கடல் அழகாக கடல் அன்னை தாலாட்டும் அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. போயிட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு விளையாண்டுருக்காங்க. விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கடல் அலையால் உள்ளெடுக்கப்பட்டிருக்கு. இதை எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ஒரு நண்பர் போயிருக்காரு. அந்த நண்பரையும் சேர்த்து இந்த கடல் அலை உள்வாங்கி கொண்டதான். அப்போ மற்ற நண்பர்கள் எல்லாம் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் போராடி பார்க்கும் பொழுது அவருடைய நினைவு இழந்த ஒரு சூழ்நிலையில் அவர் மீட்டிருக்காங்க. கடல்லிருந்து மீட்ட பிறகு பக்கத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்கு அவரை எடுத்து செல்லும் பொழுது அவருடைய உயிர் அவரிடத்தில் இல்லை என்பது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில். அப்போது எல்லா நண்பர்களும் கதறி அழுதாங்க. வீட்டுக்கு செய்தி சொல்லப்பட்டது. அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா 2வது மகன். இருந்தாலுமே எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே பெற்றோர்களுக்கு எல்லாமே அவங்களுடைய உயிர் தானே. அப்போது எல்லாரும் கதறி அழுது, ஏன் இப்படி ஒரு விடயத்தை எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னு மனம் உடைந்த நிலையிலே அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அழுது உருண்டு பிறண்டு வந்தாலுமே பூனவங்க வர்றது கிடையாது. இருந்தாலுமே அந்த நண்பர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த தாயினுடைய மனதிலே இருந்தது. அதற்கு பிறகு அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல இருந்தால் இந்த சம்பவம் நடந்தது, அதாவது அந்த குடும்பம் வாழ்ந்தது கொழும்பு பகுதியில் தான். அப்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா தன்னுடைய மகன் நடந்தது, இருந்தது, விளையாண்ட இடம் வீட்டில் ஞாபகம் வரும்ல, அதனால் அந்த வீட்டையே காலி செய்து அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க குடும்பமாக. முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, அந்த நிகழ்வு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த கதை கேள்விப்படும் பொழுது வேதனையாக இருந்தது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடலுக்கு போங்க, குடும்பமாக போங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் கடலில் விளையாடணும், நீந்தணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க. இன்றைக்கி காலநிலையினுடைய மாற்றத்தினால் கடல் சீற்றம் இருக்கத்தான் செய்கிறது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் கொடிகளை பறக்க விட்டுருப்பாங்க. இது ஆபத்தான பகுதி, கடலில் குளிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் இதையும் மீறி செயல்படுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. கடல் என்ன பண்ண போகுது, நம்ம தான் பெருசாக நீந்துவோமே அப்படின்ற அளவுக்கு தைரியமானவங்க இறங்கி பார்ப்பாங்க. அது சில நேரங்களில் தவறுதலான ஒரு முடிவை எடுக்கும் அளவுக்கு சென்றுவிடும். அப்போது பாருங்கள், அந்த கடல் பாதுகாப்பான இடமா, பலகைகள் எதுவும், அறிக்கைகள் எதுவும் சொல்லப்பட்டு இருக்கிறதா, இதையெல்லாம் கவனமாக பாருங்கள். அழகு, அதாவது இலங்கையை சுற்றி கடல் இருக்கிறது. அந்த கடலினுடைய அழகை ரசிக்க பழகிக்கொள்வோம். நிறைய துன்பமான செய்திகளை அன்றாடம் கேட்கும் பொழுது மனது வலிக்கிறது. ஒரு குட்டி ஸ்டோரியில் இப்போ உண்மையிலே வந்த இன்னொரு கடிதம் தான் உங்ககிட்ட சேர்த்துக்க போகிறேன். இதில் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தில் அப்பா, அவருக்கு கீழே இந்த கதையை எழுதினவர் அவங்க அந்த மகன் எழுதியிருக்கிறார், எங்கள் அப்பா. அதே நேரத்தில் எங்கள் அப்பா அவனுடன் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா
3 தம்பிமார், ஒரு தங்கை. அப்போ ஒரு அழகான குடும்பம். அப்போ அப்பாவினுடைய அப்பா, அதாவது அந்த குறிப்பிட்ட கடிதத்தை எழுதினுடைய தாத்தா வந்து இறந்து போன பிறகு அந்த அப்பாவுக்கு தான் அந்த குடும்ப பொறுப்பு. அப்போ என்ன பண்ணுவாங்க? குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கணும். அந்த குடும்பத்துக்குடைய தன்னுடைய தம்பி தங்கைகளுடைய கனவுகளை நனவாக்கணும். அவங்கள நல்ல இடத்துல வேலைக்கு சேர்க்கணும். தங்கைக்கு ஒரு நல்ல திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு தானே. அப்போ இதுபடி தான் அவங்க அப்பாவும் செயல்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு நல்லா படிக்கக்கூடியவரா தன்னுடைய படிப்பையும் நிறுத்திவிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக கிடைச்ச வேலையெல்லாம் செய்து அதற்கு பிறகு ஒரு சிறப்பான நிறுவனத்தில் இணைஞ்சு தன்னுடைய நிலையை உயர்த்திக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தின் நிலையம் உயர்த்துறாங்க. அப்போது தம்பிமாரெல்லாம் நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறாங்க. தங்கைக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் குடும்பம் வந்துருச்சு இல்லையா, அவங்கவுங்களுக்கு குடும்பம், அங்கங்கே அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன. இப்போது வந்து பிறந்த பிறகு இவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த கடிதத்தை எழுதியவருடைய அப்பாவினுடைய ஒரு தம்பி வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுனால இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்பொழுது அவருக்கு வயது வந்து 35 வயது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா, மூத்தவங்களுக்கு 10 வயதும் 2வது மகனுக்கு 8 வயதும் நிரம்பி இருந்தது. அப்போ அந்த குடும்ப பொறுப்பு வந்து இந்த குறிப்பிட்ட நபரினுடைய அப்பாவுக்கு தான் கொடுக்கப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, அவங்களுக்கு வந்து ஒரு வீடு பார்த்து அதில் வந்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பையும் எடுக்கிறாங்க. இப்போ வளர்ந்து வந்த பிறகு அந்த குழந்தைகள் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு இப்போது இந்த கடிதத்தை எழுதியவருடைய அப்பான்னு சொன்ன இல்லையா, அப்போ அந்த குழந்தைகளுக்கு யார்? அவங்க பெரியப்பா தானே. பெரியப்பாவை வந்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த படித்து நல்ல நிலைக்கு வரத்தனையும் அன்பாக பாசமாக பார்த்தவங்க தான் நல்ல நிலையில் வந்த பிறகு பார்க்குறது கிடையாது, பேசுறதும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கூட பெரியப்பாவை போய் பேசினாதான் அந்த குழந்தைகள் வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்களாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதை பார்த்த பிறகு எங்களுக்கே ஒரு மனதளவிலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு எல்லாருமே அந்த குடும்பத்திற்குள் ஒரு பிரிவு ஏற்பட ஆரம்பிக்கிறது. இது வந்து ஒரு 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 குடும்பம் தான் இந்த செயலில் ஈடுபடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படுகிறது. அப்போ இப்போ யாரையும் பார்த்து பேசுறது கிடையாது. இப்போ உதவி செய்யணும் அப்படின்னு தோணும் பொழுது கூட உதவி செய்தாலுமே இவர்கள் வந்து இன்னைக்கு பேசாமல் ஒதுங்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ யாருக்கு உதவி செய்யுது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லை. யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள் மனசில் ஏற்படுது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு. என்ன அப்படின்னா, காசு பணம் இது முக்கியம் கிடையாது. அந்த அன்பு இருக்கும் பொழுது அவர்கள் காட்டும் அந்த பணிவு என்பதை விட அந்த அன்போடு சேர்ந்து அவங்க இணைந்து இருக்கும் பொழுது தான் அந்த உறவுகளுடைய அந்த முக்கியத்துவம் தெரியும். ஆனால் இங்கே வந்து தெரியாமல் இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாராவது முன்வந்து உதவி செய்தாங்க அப்படின்னா அந்த உதவியை என்றைக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்மையாக இருங்க, அவங்களுக்கு அன்பாக இருங்க, அவ்வளவுதான். உதவி செய்பவர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கர்ணன் கதை கூட ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் தான் கர்ணன். அப்போது என்றைக்குமே வந்து உதவி செய்தவர்கள், உங்களுக்கு நல்லதை செய்தவர்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது செய்யாட்டியும் உதவி செய்யாட்டியும் அந்த உதவியை நீங்கள் மறக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குடும்பத்தினுடைய கதை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 கதையும் வித்தியாசமான பாதையிலே பயணித்திருக்கிறது. அதில் முதல் 2 கதைகளும் மனதளவிலே பாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.